நம்ம ஒரு காரியத்தை விலகிறாலும் சரி, ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி, மனிதனுக்கு பயந்து விலகிறோம், மனுஷனுக்கு பயந்து செய்ய முடிய இறைவனுக்கு பயந்து விலகலை. ஆனால் மனசாட்சி அறிவுறுத்துது, ஒவ்வொருத்தரும் தப்பு பண்ணிட்டு இருக்கோம். பல மீட்டிங் நம்ம கேட்டிருக்கோம், பல விஷயங்களை பேசிட்டு இருப்போம், கேட்டுட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த சத்தியத்துக்கு சாட்சியமாக வாழ்க்கை அமைஞ்சிருக்கான்னு பார்த்தா பெரும்பாலும் அப்படி இல்லாமல் இருக்குது. நம்ம பேசுகிற விஷயங்களும், கேட்குற விஷயங்களும், படிக்கிற விஷயங்களும், உணர்ந்த விஷயங்களும் நம்ம வாழ்க்கையின் அமையாதன் காரணமாக தான் நமக்கு சோதனைகள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இதே ஒருத்தன் தான், அவன் எல்லா இடமே இல்லை, அவன் நம்மோடு இருக்கிறான், அவன் நம்பி வாழணும், அவனுக்கு பயந்து வாழணும் அப்படின்னு நம்ம யாருமே அந்த பயம் எல்லாருக்கும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும், பலகீனமாயிட்டு. இந்த பாதையில் நாளுக்கு நாள் நமக்கு அமைதி அதிகரிக்கணும், நம்பிக்கை அதிகரிக்கணும், உள்ளட்சம் அதிகரிக்கணும், நன்றி உணர்வு அதிகரிக்கணும், அவனுடைய நினைவுகள் அதிகரிக்கணும், ஞானங்கள் அதிகரிக்கணும். ஆனால் நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. காரணம் அவனுடைய பயம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்ட விஷயம் குணக்கேடுகள். நம்முடைய நோய்களுக்கு காரணம் நம்ம குணக்கேடுகள். ஆனால் எல்லாருக்கும் தெரியும், பெருமை கொள்ளக்கூடாது, பொறாம்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, மற்றவங்களை பற்றி குற்றங்களை பேசக்கூடாது. இது யாருக்கும் தெரியாமல் இருக்காது. ஆனாலும் இது வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்கோம். எதெல்லாம் நமக்கு தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்குதோ தீமைன்னு சொல்லி, தீமையான செயலாகட்டும், தீமையான எண்ணங்களாகட்டும், தீமையான குணங்களாகட்டும், அதில் நம்ம உணர்ந்து பிரித்தறிஞ்சு மீள விரும்பணும்னு சொன்னால் லேசான வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும். ஆனால் எது நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கோ, தெளிவாக்கப்பட்டிருக்கோ, அந்த தீமையிலேருந்து தீமையிலிருந்து நம்ம செய்யும் பொழுது அதை நியாயப்படுத்தவங்களும் ஆயிரும். நமக்குன்னு வரும்போது நியாயப்படுத்துகிறோம். ஒரு கோவப்படக்கூடாதுன்னு தெளிவாக தெரியும், ஆனால் கோவப்பட்டு நியாயப்படுத்துவோம். பெருமை கொள்ளக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் பெருமை கொண்டே இருக்கிறோம். சின்ன சின்ன அற்புதம் பெருமை கொண்டுருக்கிறோம். பொறாம்படக்கூடாதுன்னு தெரியும், ஆனாலும் பொறாம்பட்டு தான் இருக்கிறோம். நமக்குள்ள யார் ஒருத்தருக்கும் கொஞ்சம் அதிகமான பொருளையோ அருளையோ கொடுத்தா நம்ம மனசு தாங்கிறது இல்லை, அதை மனசை ஏற்றுக்கிறதும் கிடையாது. என் அளவுக்கு வேணா இருக்கணும், என்னை விட கொஞ்சம் முந்தி போயிடக்கூடாது, கொஞ்சம் அதிகமாக ஆயிடக்கூடாது, கவனமெல்லாம் அடுத்தவங்களுக்கு அது நன்மை நடந்துடக்கூடாதுங்கிறதுல நம்ம மனசு குறியாக இருக்குது. அந்த அளவுக்கு மனம் இன்னும் தூய்மை அடையில, விசாலம் அடையும்.